வணக்கம். வேல்டென்ற செய்திகளுடன் நான் நிரோஷன். 3 மாதங்களுக்கு மேலான இடைவெளிக்கு பின்னர் நேற்று வியாழக்கிழமை தாய்வான் நீரிணை வழியாக அமெரிக்காவின் ஏவுகணை தாங்கி கப்பல் சென்றதாக கடற்படை தெரிவித்துள்ளது. போர்க்கப்பலின் போக்குவரத்தை தங்கள் படைகள் கண்காணித்து வருவதாக சீன ராணுவம் தெரிவித்துள்ளது. அங்கு பயணித்தது USS ரால்ஃப் ஜோன்சன், ஒரு கடற்படை பீரங்கி துப்பாக்கி மற்றும் 96 ஏவுகணைகளுடன் ஆயுதமேந்திய ஆர்லிபர்க் கிளாஸ் அழிப்பான் வகை கப்பல். அமெரிக்க கடற்படை இது வழக்கமான கப்பல் ரோந்து போக்குவரத்து என்று அழைத்தது. 110 மைல் அகலம் கொண்ட நீர்வழியான தாய்வான் நீரிணை சீனாவையும் தாய்வானையும் பிரிக்கிறது. தாய்வான் ஒரு சுய ஆட்சி தீவு, ஆனால் பெய்ஜிங்கால் பிரிந்த மாகாணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு கடலோர நாட்டின் பிராந்திய கடலுக்கு அப்பால் உள்ள நீரிணையில் உள்ள ஒரு தாழ்வாரத்தின் வழியாக கப்பல் சென்றதாக அமெரிக்க கடற்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அவர்கள் அப்படி டெக்னிக்கல் வார்த்தையில் குறிப்பிட்டது என்னவென்றால், அந்த கப்பல் சர்வதேச கடல் பகுதியில் தான் பயணித்தது என்பதைத்தான். சர்வதேச கடல் பகுதிக்கு சீனா உரிமை கோர முடியாது. தாய்வான் நீரிணையின் மீது தனக்கு இறையாண்மை உரிமைகள் மற்றும் அதிகார வரம்பு இருப்பதாக சீனா நீண்ட காலமாக கூறி வருகிறது. ஆனால் அமெரிக்காவும் தாய்வான் உட்பட அதன் நட்பு நாடுகளும் குறுகிய நீர்வழி சர்வதேச கடல் என்று கூறுகின்றன. சீனாவின் கிழக்கு கட்டளைத்தள செய்தி தொடர்பாளர் லீசி வியாழக்கிழமை அமெரிக்கா போக்குவரத்து குறித்து கூறிய போது, அமெரிக்க கப்பல் பொது வம்பு செய்ததாக கூறினார். சீன வான் மற்றும் கடற்படை படைகள் சட்டத்தின்படி போர்க்கப்பலை கண்காணித்ததாகவும், நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை பாதுகாக்க துருப்புக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். சீன ராணுவ கோட்பாட்டின்படி சீனாவின் கிழக்கு கட்டளைத்தளத்தின் பொறுப்பில் தாய்வான் நீரிணையும் அடங்கும். அங்கு கிழக்கு கட்டளைத்தளம் தினசரி பல ராணுவ விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துகிறது. பெய்ஜிங் தாய்வான் மீது ராணுவ அழுத்தத்தை தொடர்ந்து கொடுக்கிறது, ஏனெனில் எந்த ஒரு குறுக்கு நீரிணை பிரச்சனையையும் தீர்க்க தமது ராணுவ சக்தியை பயன்படுத்துவதற்கான உரிமையை அது கைவிட மறுத்தது. தாய்வான் நீரிணையில் சமீபகால போக்குவரத்து வழிச்செலுத்துதலின் சுதந்திர கொள்கையினை நிலைநிறுத்துவதற்கான வாஷிங்டனின் உறுதிப்பாட்டை நிரூபித்ததாக அமெரிக்க கடற்படை வெளியிட்ட அறிக்கை கூறியது. சர்வதேச சமூகத்தின் எந்த ஒரு உறுப்பினரும் தங்கள் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை விட்டுக் கொடுக்குமாறு மிரட்டவோ அல்லது வற்புறுத்தவோ கூடாது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ விமானம் மற்றும் கப்பல்கள் தாய்வானியர்களுக்கு ஆதரவாக தாய்வான் நீரிணையை வழக்கமாக கடக்கின்றன. அமெரிக்க கடற்படை தனியாகவோ அல்லது கனடாவுடன் இணைந்தோ மேற்கொள்ளப்படும் இந்த கடல் ரோந்து போக்குவரத்து மாதந்தோறும் நடத்தப்பட்டது. ஆனால் கடைசியாக மே 8ஆம் தேதி USS ஹால்சியால் கடல் ரோந்து போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 31ஆம் தேதி ராயல் கனேடிய கடற்படை போர்க்கப்பல் HMCS மான்ட்ரியல் வடக்கிலிருந்து தெற்கே தாய்வான் நீரிணை பாதையில் பயணித்த போது அதுதான் வெளிநாட்டு ஆயுதப்படை கப்பல் ஒன்று கடைசியாக செய்த கடல் ரோந்து போக்குவரத்து. இதற்கிடையில் ஜெர்மனி தனது 2 கடற்படை கப்பல்கள் செப்டம்பரில் ஒரு கடல் ரோந்து போக்குவரத்தை நடத்துமா என்பதை இன்னமும் முடிவு செய்யவில்லை என்று ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. ரால்ஃப் ஜோன்சன் தாய்வான் நீரிணை வழியாக சென்றபோது அமெரிக்க விமானப்படையின் RC-135W ரிவர்ட் கூட்டு உளவு விமானம் நீரிணையின் தெற்கிலிருந்து ஏவுகணை தாங்கி கப்பலுக்கு வான் ஆதரவை வழங்கியதாக திறந்த மூல விமான தரவு காட்டுகிறது. இது ஜப்பானின் ஒகினாவா தீவில் உள்ள கடேனா விமான தளத்திலிருந்து புறப்பட்டது. தாய்வான் நீரிணையின் அதன் போக்குவரத்து ஒரு நாள் முன்பு ரால்ஃப் ஜோன்சன் பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு 2 பெரிய நீர்வழிகளுக்கு அருகில் இயங்கியது. அவை மியாகோ நீரிணை மற்றும் லூசன் நீரிணை என்று அமெரிக்க கடற்படையால் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் காட்டுகின்றன. போர்க்கப்பல் தாய்வானை சுற்றி வலஞ்சொலியாக சுற்றியிருக்கலாம் என்பதை இது குறிக்கிறது. மியாகோ நீரிணை வடக்கில் ஜப்பானில் இருந்து தொடங்கி தெற்கே தாய்வான் மற்றும் பிலிப்பீன்ஸ் வரை நீண்டு செல்லும் முதல் தீவு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. இது பிலிப்பீன்ஸ் கடல் மற்றும் பெரிய அளவிலான பசிபிக் பெருங்கடலுக்கு சீன கடற்படை மற்றும் விமானப்படைக்கான முக்கிய நுழைவாயில்களில் ஒன்று. சீன ராணுவத்திற்கான மற்றொரு நுழைவாயில் லூசன் நீரிணை. இது வடக்கே தாய்வான், தெற்கே பிலிப்பீன்ஸ், மேற்கில் தென்சீன கடல் மற்றும் கிழக்கில் பிலிப்பீன்ஸ் கடல் ஆகியவற்றுக்கு இடையே அமைந்துள்ளது. அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை படைகள் அச்சுறுத்தல்களை தடுக்க முக்கியமான கடல் வழிகள் மற்றும் வர்த்தக பாதைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள செயல்பாடுகளை செய்கின்றன. ரால்ஃப் ஜோன்சன் மியாகோ நீரிணைக்கு அருகே USS அமெரிக்கா என்ற தாக்குதல் கப்பலுடன் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளை நடத்தியதையும் புகைப்படங்கள் வெளிப்படுத்தின. F-35B லைட்னிங் ஸ்டெல்த் போர் விமானங்கள் USS அமெரிக்கா கப்பலில் நிறுத்தப்பட்டன. புதன்கிழமையன்று மியாகோ நீரிணைக்கு அருகில் கப்பல் இருந்தபோது கப்பல் மேல்தளத்தில் இருந்த விமானத்தில் விமான ஏவுகணைகள் ஏற்றப்பட்டு தாக்குதல் தயார் நிலையில் காணப்பட்டதை அமெரிக்க கடற்படை வெளியிட்ட புகைப்படங்கள் காட்டுகின்றன. இந்த விமானங்கள் முக்கிய கடல் பரப்பில் 5ஆம் தலைமுறை தாக்குதல் திறனை வழங்கின என்றும் அமெரிக்க கடற்படை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது.